ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். நம்மளுடைய இந்தியன் பிராண்டான மைக்ரோமேக்ஸ் இன்னைக்கு அவங்களுடைய மூணாவது ஸ்மார்ட் போனை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மைக்ரோமேக்ஸ் இன் 1B அண்ட் மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் இன்டர்மீடியட் வேரியண்டா தான் இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1 அப்படின்ற ஸ்மார்ட் போனை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. 10,000 ரூபா அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு பிரைஸ் செக்மெண்ட்ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் அண்ட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போறோம். பட் ஆனால் எப்பவும் போல இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இதே பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி மார்க்கெட்ல பெஸ்ட் மொபைலா இருக்கக்கூடிய போக்கோ M3 கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நாம ரிவ்யூ பண்ண போறோம். சோ வாங்க இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எந்த ஸ்மார்ட் போன் பெஸ்ட் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நண்பா, நம்ம கம்பேரிசன் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்பவும் போல் டிசைனில் இருந்தே நம்மளுடைய கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணோம். அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய மைக்ரோமேக்ஸ் இன் 1 பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டிசைன் இதுக்கு முன்னாடி இவங்க லான்ச் பண்ண மைக்ரோமேக்ஸ் இன் 1B எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு எக்ஸ் அப்படின்ற ஒரு ஷேப் வர மாதிரி ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே மல்டிபிள் கலர்ஸ் அதை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது மல்டிபிள் கலருடைய ஷேட் தெரிகிற மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடு மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கலர்ஸ் அவைலபிலிட்டின்னு பார்க்கும்போது மொத்தம் 2 கலர்ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளூ அண்ட் பர்பிள் அப்படின்ற 2 கலர்ஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் போக்கோ M3 உடைய டிசைன் பார்க்கும்போது பேக் சைடு லெதர் லைக் ஃபினிஷ் மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் அந்த கேமரா கிட்ட மட்டும் நமக்கு பிளைனான ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. அண்ட் மொபைலுடைய பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் கலர் வேரியன்ட்னு பார்க்கும்போது மொத்தம் 3 கலர்ஸ்ல இந்த ஸ்மார்ட் போன் அவைலபிளா இருக்கு. ப்ளூ, பிளாக், yellow அப்படின்ற 3 கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் மொபைலுடைய வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்த்தோம்னா மைக்ரோமேக்ஸ் இன் 1 பொறுத்த வரைக்கும் 195 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.95 mm கான திக்னஸோட இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுவே போக்கோ M3 பார்க்கும்போது 197 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 9.6 mm கான திக்னஸோட கொடுத்திருக்காங்க. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எனக்கு பர்சனலி போக்கோ M3 உடைய டிசைன் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே டிஸ்பிளேக்கு வந்தோம்னா மைக்ரோமேக்ஸ் இன் 1 பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே இங்கே கொடுத்துருக்காங்க. 440 நைட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி இதில் கார்னிங் கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கா அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் என்ன அதை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அஃபிஷியலாக இவங்க எதுவுமே வெளியே சொல்லலை. அண்ட் கேமரா பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மிடில் பஞ்சுவல் டிசைனில் இங்கே கேமரா பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே போக்கோ M3க்கு போனோம்னா இங்கே 6.53 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் கார்னிங் கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் இருக்கு. 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 400 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா பிளேஸ்மெண்ட் மிடில் வாட்டர் டிராப் ஸ்டைல் நாச்சில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே ப்ராசஸருக்கு வந்தோம்னா மைக்ரோமேக்ஸ் இன் 1ல் மீடியாடெக் ஹீலியோ G80 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் 12 nm டெக்னாலஜியில் மேனுஃபேக்சரிங் செய்யப்பட்ட ஒரு சிப்செட். அண்ட் இதனுடைய கிளாக் ஸ்பீட் 2 GHz கிளாக் ஸ்பீட் ARM Mali G52 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பெஞ்ச் மார்க் ஸ்கோர் அரௌண்ட் 2 lakh பெஞ்ச் மார்க் ஸ்கோர் இதில் இருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே போக்கோ M3 கிட்ட பார்த்தோம்னா இங்கே ஸ்னாப்டிராகனுடைய ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 662 அப்படின்ற ஒரு சிப்செட் 12 nm டெக்னாலஜியில் மேனுஃபேக்சரிங் செய்யப்பட்ட ஒரு சிப்செட். இதனுடைய கிளாக் ஸ்பீடுமே 2 GHz கிளாக் ஸ்பீட் தான். Adreno 610 அப்படின்ற GPU யூஸ் பண்ணிருக்காங்க. இதனுடைய பெஞ்ச்மார்க் ஸ்கோர் 1,96,000 அப்ராக்சிமேட்டா இதனுடைய பெஞ்ச்மார்க் ஸ்கோரா வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு சிப்செட்டுமே ஆல்ரெடி நிறைய ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ண சிப்செட் தான். மீடியாடெக் G80 ஆகட்டும் இல்ல ஸ்னாப்டிராகன் 662 ஆகட்டும் இந்த ரெண்டு சிப்செட்டுமே ஆல்ரெடி நிறைய ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நாமளும் பார்த்திருக்கோம் ரெண்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது. ரெண்டுமே ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். கேமிங் ஆகட்டும் மல்டி டாஸ்கிங் ஆகட்டும் இந்த ரெண்டு சிப்செட்டுமே ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை தான் நமக்கு கொடுக்கும். அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல ஒரு ஸ்மார்ட் போன் பர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் கொடுக்கும். ஸோ அதனால இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எதை வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா மைக்ரோமேக்ஸ் இன் 1ல் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வித் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரோட கொடுக்குறாங்க. இதில் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்கு. அப்படியே போக்கோ M3 பார்த்தோம்னா இங்கே 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வித் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரோட கொடுக்குறாங்க. இதுலேயுமே ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஸோ ஆஃப்கோர்ஸ் பேட்டரி கெப்பாசிட்டி போக்கோ M3ல பெட்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் ஒன்று சூஸ் பண்ணணும் அப்படின்னா போக்கோ M3 நீங்கள் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேமராவுக்கு வந்தோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஈக்குவலான ஒரு கேமரா ஸ்பெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஃப்ரண்ட் சைடு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.0 அபேச்சரில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது மைக்ரோமேக்ஸ் இன் 1ல் போர்ட்ரைட் மோட், ஃபேஸ் பியூட்டி, HDR, ஸ்க்ரீன் ஃபிளாஷ் மாதிரியான ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமராவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவே போக்கோ M3ல பார்க்கும்போது டைம் லேப்ஸ், AI பியூட்டி, ஷார்ட் வீடியோ, கெலடைஸ்கோப், மூவி ஃப்ரேம், பாம் ஷட்டர் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்கே ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமராவில் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைட் கேமரான்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.79 அபேச்சர்லயும் +2 மெகா பிக்சல் +2 மெகா பிக்சல் அப்படின்ற மேக்ரோ அண்ட் டெப்த் சென்சார் ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே சிமிலராகவே காமனாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது மைக்ரோமேக்ஸ் இன் ஒன்ல போர்ட்ரேட் மோட், நைட் மோட், ஏஐ சீன் டிடெக்ஷன், HDR, ஸ்லோ மோஷன் மோட், பேனோரோமா, மேக்ரோ, ப்ரோ மோட், எல்இடி ஃபிளாஷ் எல்லாம் பேக் சைடு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமரா யூஸ் பண்ணி 1080 பிக்சல்ல அப் டு 30 fps விடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது 720 பிக்சல்ல அப் டு 120 fps வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படியே போக்கோ M3ல பார்க்கும்போது இங்க கேமராவில் 48 மெகா பிக்சல் அல்ட்ரா கிளியர் மோட், மேக்ரோ, HDR, நைட் மோட், ஏஐ சீன் டிடெக்ஷன், டாக்குமெண்ட் மோட், ஏஐ பியூட்டி, போர்ட்ரைட், பேனோரோமா, கூகுள் லென்ஸ், ப்ரோ கலர், மூவி ஃப்ரேம், டைம்டு பர்ஸ்ட், போர்ட்ரைட் மோட் அண்ட் எல்இடி ஃபிளாஷ் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் சைட் கேமராவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமரா யூஸ் பண்ணியுமே 1080 பிக்சல் அட் 30 fps வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது 720 பிக்சல் அட் 120 fps நம்மளால ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே சிமிலர் சேம் கேமராஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஃபீச்சர்ஸ் ஒரு சில ஃபீச்சர்ஸ் போக்கோ M3ல நமக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க போக்கோ M3க்கு போகலாம். மற்றபடி இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாடரேட்டான போட்டோ குவாலிட்டி தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய கேமராவில இருந்துமே நம்மளால எடுத்துக்க முடியும். ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மைக்ரோமேக்ஸ் இன்ல பேக் சைடே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவே போக்கோ M3ல சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ்னு பார்க்கும்போது மைக்ரோமேக்ஸ் இன் ஒன்ல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே டியூவல் ஸ்பீக்கர் கிடையாது. பட் அதுவே போக்கோ M3ல டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ சவுண்ட் எஃபெக்ட் இங்கே எது நம்மளால எடுத்துக்க முடியும். மற்றபடி மைக்ரோமேக்ஸ்ல கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் பண்றதுக்காக ஒரு செப்பரேட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆண்ட்ராய்ட் 10 OSல தான் இந்த ஸ்மார்ட் போன் ரன் ஆகுது. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான். அண்ட் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டுமே இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே போக்கோ M3ல பார்க்கும்போது இங்கே ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 10 MI UI 12 தான் இந்த ஸ்மார்ட் போன் ரன் ஆகுது. அண்ட் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால 2 சிம் கார்டு + 1 மெமரி கார்டு நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 6GB + 64GB அப்படின்ற வேரியன்ட் இருக்கு. இந்த வேரியன்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சேம் ப்ரைஸ் செக்மெண்ட் 10,999 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் போக்கோ M3 பொறுத்த வரைக்கும் இந்த 6GB + 64GB தான் பேஸ் வேரியண்டாகவே லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த வேரியன்ட் 6GB + 128GB அப்படின்ற வேரியன்ட் 11,999க்கு அவைலபிளாக இருக்கு. அண்ட் அதுவே மைக்ரோமேக்ஸ் இன் ஒன்ல பார்த்தோம்னா நமக்கு பேஸ் வேரியன்ட் 4GBக்கான வேரியண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் 4GB + 64GB அப்படின்ற வேரியன்ட் 9,999 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 6GBக்கான வேரியன்ட் வேணும் அப்படின்னும் பட்சத்தில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஈக்குவல் பிரைஸ் செக்மெண்ட்லேயே அவைலபிளாக இருக்கு. பட் ஆனால் ஈக்குவல் பிரைஸ் செக்மெண்ட் இருந்தாலுமே போக்கோ M3ல நமக்கு எக்ஸ்ட்ராவாக நிறைய ஃபீச்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹைலைட் பண்ணி சொல்லணும்னா 6000 mAh பேட்டரி, ஒரு சில கேமரா ஃபீச்சர்ஸ், எக்ஸ்ட்ராவான கேமரா ஃபீச்சர்ஸ், ஸ்டீரியோ சவுண்ட் குவாலிட்டி மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் போக்கோ M3ல கொஞ்சம் ஆடடாகவே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் மைக்ரோமேக்ஸ் இன் ஒன்ல நமக்கு அந்த மாதிரியான சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்கே கொஞ்சம் மிஸ் ஆகுது. அண்ட் அதே மாதிரி டிஸ்பிளேவிலுமே கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கா, எவ்வளோ ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுமே நமக்கு இங்கே மிஸ் ஆகுது. அதெல்லாம் அவங்க கிளியராக கொடுத்துருக்கலாம். பட் அதெல்லாம் அவங்க கொடுக்கல. அண்ட் அதே மாதிரி டிசைனுமே எனக்கு போக்கோ M3 உடைய டிசைன் கொஞ்சம் எனக்கு அட்ராக்டிவாக இருக்கு. அந்த வகையில் நான் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு 11,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு 6GBக்கான ரேம் வேரியண்டோட இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணணும் அப்படின்னா போக்கோ M3 நான் கன்சிடர் பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி மைக்ரோமேக்ஸ் இன் ஒன்னுமே கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் இல்லை. மெயினாக மைக்ரோமேக்ஸ் நம்ம இந்தியன் பிராண்டுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அந்த வகையில் போக்கோ, ரெட்மி, ரியல்மி மாதிரியான சைனீஸ் பிராண்ட்லாம் எனக்கு வேணாம், இந்தியன் பிராண்டுடைய ஸ்மார்ட் ஃபோன் தான் வேணும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு நல்ல டீசென்டான ஸ்பெக்ஸோட அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக மைக்ரோமேக்ஸ் இன் ஒன்னையுமே கன்சிடர் பண்ணலாம். அண்ட் நீங்கள் டவுன் கிரேடட் வெர்ஷன்ஸ் 4GBக்கான ரேம் வேரியண்ட்டுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ 4GBக்கான ரேம் வேரியன்ட் போதும், எனக்கு கொஞ்சம் பிரைஸ் கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் கூட மைக்ரோமேக்ஸ் இன் ஒன்னை கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி பிரைஸ் இன்னும் ₹1,000 எக்ஸ்ட்ரா போனால் பரவாயில்ல, எனக்கு 6GBக்கான ரேம் வேரியன்ட் வேணும், சைனீஸ் பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக போக்கோ M3 கன்சிடர் பண்ணலாம். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் போக்கோ M3 இங்கே கொஞ்சம் பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுவீங்க? நம்ம இந்தியன் பிராண்ட் அப்படின்றதுனால மைக்ரோமேக்ஸை சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை கொஞ்சம் ஸ்பெக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்றதுனால போக்கோ M3 சூஸ் பண்ணுவீங்களா? எந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.